சாமானியனும் டூர் போகலாம், வெளிநாடு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கு உங்களை மாதிரி நிறுவனங்கள் என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குது மாதிரி? எங்கள் கம்பெனியில் புக் பண்ணி அந்த பேங்க்கில் நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு மாதம் 3000 5000 கட்டினா கூட டூர் போயிட்டு வந்து மாதம் கட்டினா கூட போதும். மினிமமாக ஒரு 50,000 இருந்தால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் என்னென்ன கண்ட்ரிக்கு சார் போயிட்டு வரலாம்? மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பாலி, வியட்நாம், கம்போடியா, எந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரிக்கு தாராளமாக ஒரு 50,000 ரூபாங்கிறது போகலாம். சில கண்ட்ரிக்கு பட்ஜெட்டில் போனால் 2 கண்ட்ரி சேர்த்து கூட 50,000 போகலாம். ஒரு அண்டார்டிகா மாதிரி போகணும்னா ஒரு 12-13 லட்ச ரூபா கூட செலவாகும். எங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து அண்டார்டிகா நானே கூப்பிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக 10 வருஷமாக எங்கள் டீம் கூப்பிட்டு போனாங்க. அண்டார்டிகாங்கிறதுனால நானே வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போனேன். மினிமம் வந்து ஷிப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $8,000, அதாவது 8 லட்ச ரூபாலேருந்து இருக்குது. அதாவது அங்கே போய் லேண்ட் பண்ணுற கப்பலாக இருந்தால், இல்லை நான் லேண்ட் பண்ணல கப்பல் இருந்தே பார்க்கக்கூடிய டூர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபாலேருந்தே இருக்குது. இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பாஸ்போர்ட் டெலிவரி பண்ண போகிறேன். பேக் ஒரு கையில் வச்சுட்டு பப்ளிக் டாய்லெட்டில் 50 ரூபா கொடுத்து வச்சுருக்கேன். இதுவரையும் நான் யார்கிட்ட சொல்ல, ஃபஸ்ட் டைமாக சொல்லுவேன். ஏதாச்சும் பகிர்ந்துக்குங்களேன். அந்த ஒரு அவமானம் இன்னைக்கு நினைக்க பார்த்தா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் இது பேசிட்டு அது வெளியில் போ அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. சேல்ஸ்மேனும் நாயும் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லி கூட ஒரு சைனாவோட படத்துல ஏதோ கூட வரும். அந்த மாதிரி தான் ஒரு சேல்ஸ் பர்சனை வந்து பார்ப்பாங்க. யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் போய் டூர் நடத்துகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் என் வாழ்க்கையில் தயங்கினதே கிடையாது. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சுற்றுலா உலகின் ஒப்பற்ற தமிழன், கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடைய ஃபவுண்டர் சரவணன் சாரை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்தாருனாலே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, இப்போ ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு ஊர் முழுக்க பேச்சு இருக்கும். ஆனா நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டிராவல் ஏஜென்சி, ஒரு டூர் அண்ட் டிராவல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா என்ன நம்பிக்கையில? ஸோ பெரிய சப்போர்ட்டுங்கிறது வந்து நான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு 24 நண்பர்களை வந்து ஒரு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த 24 பேர் என்னையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தையும் விட்டு நாங்கள் தானது கிடையாது. முதல் வாய்ப்பு ட்ரெயினில் ஒரு ஹிந்தி போய் பேசி ட்ரெயினில் போகிறதோ, டிக்கெட் எப்படி எடுக்கணும், எங்கே இறங்கணும், ஒரு அந்த புக்கிங் பண்ணுறது கூட அன்னைக்கு இமெயிலோ ஒரு ஃபோனோ மொபைல் ஃபோனோ எதுவும் இல்லை. பட் அந்த டூரை ஒரு 17 நாள் டூரை வந்து ரிங் ஃபோன் மூலியமாகவே புக் பண்ணி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போன ஒரு அனுபவம் வந்து அதுதான் அடுத்தடுத்தது எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடச்சிது. அந்த ஒரு முயற்சி வந்து எனக்கு இந்த அளவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. 24 பேர் உங்க கூட வராங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒன்று டெல்லிக்கு போயிருக்கணும், உங்களுக்கு பற்றி அதில் ஒரு அனுபவம் இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அதிலே நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்திருக்கணும். உங்க வீட்டில் வந்து நம்பிக்கையா சரி தம்பி கூட போ அப்படின்னு அனுப்பியிருக்கணும். என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் உங்க கூட வந்தாங்க? அதான் நான் வந்து என்னோட கனவு வந்து தாஜ்மஹால் போகணும் அப்படின்றது வந்து வாழ்நாள் கனவு. என்னோட லைஃப் எண்டுக்குள்ளார தாஜ்மஹால் போயிடணும்னு நான் நினச்சேன். பட் இவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. தாஜ்மஹால் போகணுங்கிறது கரெக்டாக அதே ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து அதே ட்ரிப்பு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் கூட்டிகிட்டு போயிட்டு தாஜ்மஹால் டூரும் போகிறது வர்றப்ப அப்போ இதை விட பெருசு என்ன கனவு வந்து எப்பயாவது நடக்கும்னு நினைக்கிற கனவு வந்து இப்பயே 2000 வந்து நடக்கணுங்கிறப்போ வந்து என்னென்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியல. இதை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தியே தீரணும் அப்படிங்கிற விஷயங்கள் வரப்போ எனக்கு எங்கள் நண்பர்களும் ஒத்துழைச்சாங்க. நானும் வந்து ஒன்று அனுபவம் இல்லைனா கூட ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட இல்லாமல் இப்போ நல்லபடியாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். உங்க வீட்டுக்கு தெரியுமா அது மாதிரி? என்னப்பா உன நம்பி இந்த மாதிரி 24 பேரை கூட்டிட்டு போறியா? அந்த பயம் இருந்தது. அப்பதான் கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை சன் வந்து ஒரு 6 மாசம் கை குழந்தை. எல்லாருக்கும் ஒரு பயம். அவங்க என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அப்பா அம்மாவுக்கு கூட யாரை நம்பி போறாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு இருக்கும். ஆனா என்னோட வந்து எப்பயுமே நெருமையா என்னை பேசி என்னோட பழக்கம், ஏதோ உண்மையை சொல்லி பழக்கம். அதனால எப்படியாவது பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க எங்களோட அனுப்புனதுக்கு வந்து காரணம். எப்படியா பண்ணிடுவாரு, அனுபவம் இல்லைன்னா பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் என்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இதுக்குள்ளேயே உள்ள போகிறதுக்கான ஏதாச்சும் ஒரு புள்ளி தோணு? 2001, 2, 3 வரையும் பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் 2001 ஆரம்பித்து பார்ட் டைமாக வருஷத்துக்கு ஒரு 15 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அப்பாவோட பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஒரு 15 பேர் வருஷத்துக்கு கூட்டிகிட்டு போகிறத வச்சு நம்மளும் டூர் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருந்தது. ஆனால் 2004 வந்து ஃபுல் டைமாக பிஸ்னஸ் வரணும், இது வந்து ஏதோ ஒரு சாதிக்கணும், பேரண்ட்ஸோட பிஸ்னஸோ மற்ற இது இல்லாமல்
இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வந்தேன். என்னை நம்பி எப்படியா இருந்தாலும் ஒரு 100-150 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபுல் டைமாக வரங்கிறப்போ அதுக்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. இப்போ என்னோட ஒய்ஃபு, ஏங்க ஏற்கனவே அப்பாவோட இருக்கீங்க, அது ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, அது ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ டூரிசமு பெருசாக யாரும் போகாத காலத்தில் அப்போ வந்து 2003 எனக்கு வந்த வருமானம் 15,000 டூரிசமில். டூரிசமில் 15,000 வந்த வருமானத்தை நம்பி நானும் ஒய்ஃபு சன்னும் தனியாக ஒரு வீடு எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஃபுல் டைமாக அந்த ஆஃபீஸ் போகிறேன். எங்கள் அப்பாக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஃபுல் டைமாக நான் இந்த மாதிரி டூரிசம் பிஸ்னஸ் தான் போக போகிறேன்னு. எப்படி இருக்கும், ஒரு 15,000 தான் சம்பாரிச்சிருக்கோம். எடுத்தோடனே 4,000 வாடகைக்கு வீட்டுக்கு போகணும், வாடகை கொடுக்கணும். அப்படி இருந்தாலும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. டூரிசம் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக அதில் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது. அதனால தான் கடந்து போனோம். எனக்கு என்னன்னா சார், இப்போ உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் 24 பேரை கூட்டிட்டு போறீங்கல்ல, அவங்களும் வந்து உங்கள தேடி வந்தவங்க. அவங்க அம்மா, அப்பாவும் என்னப்பா என் புள்ளைய கூட்டிட்டு போனேன், நானும் வரேன் அப்படின்னு அவங்களும் தேடி வந்தவங்க. அடுத்து நீங்க ஒரு கம்பெனி, ஒரு இதா நீங்க பிராண்டா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடுத்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில மார்க்கெட்டிங் அப்படின்னா, நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. வேற புதுசு வேற. ஃபுல் டைமாக பிஸ்னஸ் உட்கார்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. யாரை வேணால் நம்ம போகணும், யாரை வேணால் பார்க்கணும், பிஸ்னஸ் எடுக்கணுன்றதுல எனக்கு நல்ல நினைவு இருக்குது. ஒரு டாக்டர் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி டாக்டரு, அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. என்னோட ரிலேட்டிவ் கிடையாது, ஒரு வேற கம்யூனிட்டி. ஃபஸ்ட்டு போனோன்னே எடுத்தோன்னே சரின்னு சொல்கிறப்ப என் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடுச்சு எனக்கு. இப்படி கூட ஒரு 4 பேர் வேற கம்யூனிட்டி ஃபேமிலியே வரேன்னு சொல்றாங்க. போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர்லாம் டூர் நடத்துகிறேன், டாக்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு. என்னப்பா நம்ம பையன் நீ வந்து டூர் பண்ணுற, நல்லா பண்ணுவேப்பா அப்படின்னு. சார் நல்லா பண்ணுவோங்க சார். சரி ஓகேப்பா, நாளைக்கு காலையில் வா. காலையில் 6:30 மணிக்கு எங்கள் அண்ணார் தான் முடிவு போனார், வீட்டுக்கு வானார். 5:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு வாசலில் போய் சைடில் நின்றுருக்கிறேன் நான். ஏன்னா அவர் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா போதும், அவங்க வேலைக்காரமாக வந்து கோலம் போகிறதெல்லாம் பார்க்குறேன். 6:30 மணிக்கு கரெக்டாக கதவு திறந்தாரு, உள்ளே போனேன். போனோன்னா அவங்க அண்ணார்கிட்ட இவங்கெல்லாம் நம்மனால தெரியும், இவங்க நம்ம 4 பேர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு திக்குன்னு இருக்குது, என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பணம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படியே பயங்கரமாக கண்ணிலேருந்தே தண்ணி வந்துருச்சு. அவங்க முன்னாடி காமிச்சிக்கல. வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத உண்மையாலுமே அவரை வந்து இன்றைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். அவர் பேரும் தெரியும். இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ லட்சம் கஸ்டமர் வந்தாலும் அவர் தான் எனக்கு வெளியில் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வர வச்சவர் அவர் தான். ஆனால் அன்னைக்கு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாஜ்மஹால் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து என்னென்ன நாடுகளுக்கு வந்து தொடங்குனீங்க? அங்கே யாராச்சும் பழக்க வழக்கங்கள் இருந்துச்சா, இல்லை நீங்களே கூட போவீங்களா? எல்லா டூருக்குமே நம்ம போகாமல் கஸ்டமர் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து பாதுகாப்பு வேணும், லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. அங்கே நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே பண்ணணும். அப்படிங்கிறப்போ 2007 வரையும் ஒரு ஸ்டாஃப் கூட கிடையாது. நானே புக் பண்ணுவேன், நானே கஸ்டமர் டெய்லி எல்லாரும் வீட்டுக்கும் போய் இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு வந்து 500 ரூபா எடுத்துகிட்டு போய் 3 நாள் தங்கி 2 கஸ்டமர் பார்த்துட்டு வந்தேன். மார்க்கெட்டிங் வெறும் 500 ரூபா, அவ்வளோதான் எங்கள் பட்ஜெட் இருக்குது. 70 ரூபாய் 100 ரூபாய்க்கு ஒரு ரூமில் தங்கி அப்படி நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னும் பட்ஜெட் இல்லாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பாஸ்போர்ட் டெலிவரி பண்ண போகிறேன். பேக் ஒரு கையில் வச்சுட்டு பப்ளிக் டாய்லெட்டில் நான் 50 ரூபா கொடுத்து குடிச்சிருக்கேன். நான் இதுவரையும் நான் யார்கிட்ட சொல்ல, ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து பெரிய பட்ஜெட்டு கிடையாது. போய் இப்போ மாதிரி ஒரு 5,000 ரூபா 5 அந்த டூரில் வரக்கூடிய வருமானம் கொஞ்சமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவரி கொடுக்க போகிறேன் பாஸ்போர்ட்டுக்கு. கஸ்டமர் வீட்டுக்கு 9 மணிக்கு போகணும். நான் விடிகால இறங்கிட்டேன். ஒரு இதில் ரூம் போட்டுலாம் குளிக்க முடியாது. பாஸ்போர்ட்டு எவ்வளோ முக்கியம். பப்ளிக்கில் 10 பேர் நின்று குளிக்கிறாங்க, அந்த இடத்துல வைக்கவும் முடியாது. ஒரு திட்டில் வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன், பிடிச்சிட்டு நான் குளிக்கிறேன். அப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து வந்தால் தான் பண்ண முடியும். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் போய் டூர் நடத்துகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் என் வாழ்க்கையில் தயங்கினதே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம கேட்கணும், ஹம்பிளாக கேட்கணும். அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட ஏற்றுக்கணும். கேட்கறதுக்கு ரெடியே இல்லைன்னா பிஸ்னஸ் வராது. இன்னும் 100 கம்பெனி வந்தாலும் டூர் நடத்த முடியும். அன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி இருந்து ஒரு 100 பேர் கஸ்டமரை கொண்டு வர்றது பெரிய டஃப்பு. அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஒரு ஊரில் யாருமே செருப்பு போடல அப்படின்னா அவங்களுக்கு ஏன் போடணும், செருப்பு போட்டால் என்ன சேஃப்டின்னு சொன்னால் எல்லாரும் போடுவாங்க. போடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விற்க போகாமல் இருக்கக்கூடாது. நான் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷம் பார்த்தேன். கஸ்டமர் வந்தால் நானே போய் காஃபி வாங்கிட்டு வருவேன். காஃபி பாய், விசா போய் சென்னையில் பை எடுத்துகிட்டு போய் விசா பாஸ்போர்ட் கொடுப்பேன், திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வருவேன். எல்லாமே A to Z நானே தான் பார்த்தேன். சொல்லப்போனால் 365 நாளில் ஒரு 150 170 நாள் நான் வந்துட்டு ட்ராவலில் இருந்திருக்கிறேன். திருப்பி 100 120 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு கஸ்டமருக்கு எந்த ஊரில் கூப்பிட்றாங்களோ ஒரு காலுக்காக இங்கேருந்து நாமக்கல் போகிறது, அங்கேருந்தே சென்னை போகிறது, ஒரு கஸ்டமரை பார்க்குறதுக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கொடுக்குறவங்களே அவங்க நட்பு உருவாகும், நாளைக்கு அவங்க ட்ராவல் பண்ணால் கூட யாருக்கா ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து இந்த சேல்ஸில் வந்து வெரி ஸ்ட்ராங்காக வந்து அந்த பாண்டிங் கிடைக்கும்னு நிறைய பேர் நான் போய் மீட் பண்ணியிருக்கேன். என்னோட சன்னும் என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையாலுமே நான் ஸ்டாஃப்லாம் வந்து ஒரு 13 வருஷம் வரையும் 2001 13 வருஷம் வரையும் என்னோட சன்னு 13வது வயசு வரையும் அவனை வந்து பெருசாக நான் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் இழந்தா இன்னைக்கு வந்து நான் போகாமையே இத்தனை கண்ட்ரியில் ஒரு 20-30 கண்ட்ரியில் எல்லாமே நடக்கணும்னா பல விஷயங்கள் எங்கள் ஏஜ்லேயே இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அது இழக்கலைன்னா 75 வயசோ 100 வயசோ கூட உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். கொண்டு ஹார்ட் ஒர்க்கு முன்னாடியே போடணும். அதை வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் நான் வந்து பண்ணேன். ஊர் முழுக்க உலக முழுக்க டூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த வயசுல அந்த காலகட்டத்தில் தனியாக ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது உருவாக்கி உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் பசங்களையோ உங்கள் ஒய்ஃபையோ கூட்டிகிட்டு போனீங்களா? அப்போ இல்லை, பிராண்டு வந்து அப்போல்லாம் கிரியேட் ஆக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு 2007 வரையும் கொஞ்சம் கண்ட்ரிக்கு பண்ணோம். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் 2007க்கு அப்புறம் தான் 5 கண்ட்ரியாக அப்படியே பண்ணோம். 2013 ஒரு 30 கண்ட்ரி போனோம். இப்படி தான் வந்து டூரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம். ஒரு சின்ன வயசுல ஒரு தாஜ்மஹாலை பார்க்குறதே உங்களுடைய கனவாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் எத்தனை நாடுகளுக்கு போயிருப்பீங்க? இப்போ 84 நாடுகள் இதுவரையும் நான் வந்து 84வது நாடுகளும் 7வது கண்டமும் 7 கண்டத்தில் எல்லாருமே ஒரு 5 கண்டங்கள் போயிடுவாங்க. சவுத் அமெரிக்கா போகிறதும் அமெரிக்கா அண்ட் இது அண்டார்டிகா போகிறது வந்து ஈவன் 6 கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் 6 கண்டம் போயிருப்பாங்க. இந்த அண்டார்டிகா வந்து ஒன்று ஹெல்த்து இருக்கணும், ஓரளவுக்கு இருக்கணும், நடக்கணும், பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அது வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினச்சேன். அது வந்து நான் அண்டார்டிகாவும் போயிட்டு வந்தேன். சார், இன்னைக்கு வந்து கிராண்ட் ராயல் டூர்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் ஒரு நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக மாறிட்டீங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சார் அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், நீங்களாம் தேடி போகணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆடை பார்க்குறாங்க, உங்களுக்கு தொடர்பு கொடுறாங்க, டக்குன்னு வராங்க போகிறாங்க. அன்னைக்கு எப்படி சார் அந்த சவால்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிங்களா? அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு? நம்ம வந்து முயற்சி பண்ணாதான் நமக்கு வந்து பிஸ்னஸ் வரும் ஒழிய தானாக ஒரு கடையை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எல்லாம் தெரியாது. நம்ம பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அது பெட்டராக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதுக்காக வந்து ஏகப்பட்ட என்னோட ஃபேமிலி மிஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட சொல்லப்போனால் ஒரு 13 வருஷம் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக என்னோட மெழுகுவர்த்தி மாதிரி என்னை வந்து மாற்றிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ஹாப்பினஸ்ஸு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம போய் 4 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் உலகத்திலே டாப் ஹோட்டல், உலகத்தில் எல்லா என்ன அமெரிக்காவில் இருக்க டாப் ஹோட்டல்லும் ஸ்டே பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க முடியும். அந்த தியாகம் பண்ணாமல் எடுத்தோன்னே நம்ம போக முடியும்னா போக முடியாது. ஸோ அப்படி தான் வந்து வெறித்தனமான என்னை வந்து எல்லாருக்கும் தெரியும். வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுனால கற்றுக்கிட்டேன். யாரையுமே தெரியாதுன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். சேல்ஸ்மேனும் நாயும் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லி கூட ஒரு சைனாவோட ஒரு படத்துல ஏதோ கூட வரும். அந்த மாதிரி தான் ஒரு சேல்ஸ் பர்சனை வந்து பார்ப்பாங்க. நம்ம போய் சொன்னால் அப்படின்னா பெரிய அனுபவம் இல்லாமல் வேற சொல்கிறோம், பெரிய பிராண்டும் இல்லை, பெரிய ஒரு மல்டி கலர் இப்போ இருக்கிற மாதிரி புக்கு இல்லை, அத்தியாவசியமானதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன நோட்டீஸில் டூர் நடத்துகிறேன்னு ஒரு டைப் அடித்து கொண்டு போய் சொல்லணும். நான் என்ன பேக்ரவுண்டுன்னு யாருக்கும் தெரியாது, என்னை நம்பி கொடுக்கணும் பணம். அப்படி இருக்கிற காலத்தில் போராடுறதுக்கு அதிகமாக இருக்கும். 10 இடத்துல வந்து அவமானங்கிறத வந்து அது தப்பாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தேவையில்லாத நேரத்தை நான் தொந்தரவு பண்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஏதாச்சும் பகிர்ந்துக்கீங்களேன் அந்த ஒரு அவமானம் இன்னைக்கு நினைக்க பார்த்தா அதெல்லாம் ஒரு தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்றீங்க, தேவையில்லாம ஏன் வரீங்க? நான் வந்து உங்க நண்பர் சொல்லி தான் சார் வந்து நீங்களாம் டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க டிராவல் பண்ண வேண்டாம், நான் என்ன பண்றேன்னு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் இது பேசிட்டு இருக்காது, வெளியில போ அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே டிராவல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விதையை வச்சுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கே வந்து அது நம்ம சொன்னது தப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஆனால் கேட்கல, டூரை பற்றி என்கிட்ட பேசல. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே என்னது, வாப்பா நீங்கள் என்னமோ வந்துட்டு போனேன், வா நீங்கள் ஏதோ கோபத்தில் இருந்தேன் வா அப்படின்னு. பட் அதுக்கெல்லாம் தயங்கியிருந்தா இப்போ இந்தமாரி இந்த தொழிலே வேணாம், போய் எதுக்கு அவமானம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம்னா இந்த மாதிரி நான் உட்காந்து நான் பேசிட்டு இருக்க முடியாது. உங்களோட உழைப்பை எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா சார், அன்னைக்கு நீங்கள் சின்ன பையன், உங்களோட மேலே ஒரு வயசானவங்க, அதிகமானவங்க, அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க, சித்தப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்களாம் டூர் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்கும், நீங்களும் ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போவீங்க, இதெல்லாம் பார்க்கணுண்டா போகணுண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த வித சிரமமும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஓடுறது, முடியாறது, பஸ் பிடிக்கிறது, அடுத்த ஸ்ட்ரீட்டை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்துல பார்க்க முடியுது எவ்வளவு நீங்கள் வந்து நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. நானும் என்னோட என்ன மாதிரி டூர் மேனேஜரோட யாருக்குமே வெளியில் பயங்கரமாக சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் டூர் கூட்டிகிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஈஸி. கஸ்டமர் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும், எல்லா கஸ்டமரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் வருவாங்க, அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும்.
லோக்கலில் வேற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு கைடு ஒரு மாதிரி, ஹோட்டல் ஒரு மாதிரி, திடீர்னு டிரைவர் வந்து ஆட்டிடியூடு காட்டுவான். எல்லாரையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறப்ப நம்ம டூருக்கு வந்து எந்த கண்ணுமே தெரியாது. நமக்கு எல்லாரும் பார்க்குறோம். ஐஃபில் டவர்ன்றப்ப கூட ஃபஸ்ட் டைம் எனக்கு போகிறப்ப வந்து வந்துட்டோன்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் அதை என்ஜாய் பண்ண முடியல. என்னைக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதே இடத்துக்கெல்லாம் நானும் ஒய்ஃபும் போகிறப்ப தான் அதே பாரிஸை வந்து நான் டூராக பார்க்க முடியுது. நான் 40 தடவை போயிருப்பேன் பாரிஸ். ஆனால் தனியாக நான் வந்து என் ஒய்ஃபோடு போகிறப்போ தான் அது ரியலாக வந்து ஓ இப்படி இருக்குது நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்க. ஏன்னா அவ்வளோ ஃபயர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகிற எல்லாருக்குமே இருக்குது. அந்த அது அந்த மாதிரி அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த டூரை வந்து சிறப்பாக முடியும். கேஷுவலாக பார்த்துக்கலாம், அனுபவம் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மட்டும் சொல்லவே கூடாது. சந்தர்ப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து வர்றப்போ வந்து நமக்கு பின்னாடி ஒரு ஹீட் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி கடந்து தான் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா நீ 20 தடவை சிங்கப்பூர் போயிட்ட, தாய்லாந்து 50 தடவை போயிட்டேன், எல்லாம் போனேன் ஓகே. அங்கே போய் எதுவும் என்ஜாய் பண்ணுறதோ ஒரு பார்க்குறதோ பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் பாராசூட்டில் போவாங்க. எனக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் ஒரு பாராசூட்டில் போகலாம் அப்படின்னு. பட் என்னென்னா எல்லாரும் போயிட்டு வந்து நான் லாஸ்ட்டாக போகிறதுக்குள்ளார அடுத்தது போட்டு வந்துடும், நம்ம அவங்களோட போகணுங்கிறப்ப சரி விடு நம்ம அடுத்த டைம் போய்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எல்லாமே பண்ணனால தான் இன்னைக்கு நான் அதே இடத்துக்கு திருப்பி வந்து ஸ்பெண்ட் பண்ணி போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு அதே இடத்துல 10 நாளானாலும் உங்களால் இதுக்கு ரசிக்க முடியும். இப்போல்லாம் ஒரு இடத்துல 10 நாளில் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கே நல்லா ஃபுட்டு கொடுக்க முடியும், என்ன நல்லா காட்ட முடியும், இன்னும் புதுசாக என்ன வந்திருக்கு, இந்த சந்தில் என்ன வந்திருக்கு, இந்த ஊரில் என்ன வந்திருக்கு அப்படின்றலாம் வந்து பார்க்க முடியும். நிறைய ஊர் நாங்கள் போனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூகுள் மேப்பில் கிடையாது, இப்போ கூட கிடையாது. நாங்கள் போய் காரில் நானும் ஒய்ஃபும் நிறைய இடத்துக்கு போனனால என்னென்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்கார மாதிரி ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ஊர் சாப்பாடு சாம்பார் ரசம் அந்த ஊர் லோக்கல் பீப்புளுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் கூகுளில் இல்லை. நான் போய் அதில் சாப்பிட்டோன்னா இன்னும் இப்படிப்பட்ட கடையாக இருக்குது அப்படின்ட்டு என் குரூப் வந்தால் இந்த இடத்துல சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணேன். அவங்க என்ன சார் நாங்கள் ஒட்டுக்கா குரூப்புக்கெல்லாம் பண்ணதில்லை, எங்களுக்கு 2 பேராக வரோம் சார், எங்களுக்காக பண்ணுங்க, நம்ம தமிழர்கள் வராங்க அப்படின்னு சொன்னனால சார் நம்ம ஆளுங்க வராங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி அவங்க வந்து குரூப்புக்கு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 ரெஸ்டாரண்ட் நிறைய சின்ன சின்ன நாடுகளில் இருக்கவங்கள நிறைய பேர் கூகுளில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தனால யார்கிட்டையாவது இன்ஃபர்மேஷன் கேட்போம், எங்கேயாவது தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு எங்கேயா கேட்குறப்ப அங்கே இருந்தது போய் பாருங்கள், அந்த சந்தில் பாருங்கள், இந்த சந்தில் பாருங்கம்பாங்க. போய் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு கடை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான மெதுவடெல்லாம் போட்டு லோக்கல் ஆளுங்களுக்கு கொடுக்குற இடத்துல எங்கள் கஸ்டமரை கூட்டு போய் நாங்கள் கொடுக்குறப்ப பயங்கர ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம்னா, இல்லைங்க இந்த இடத்துல கடை இல்லை, பீஸா சாப்பிட்ருங்க, பாஸ்தா சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். பட் நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து ஒருவேளை பீஸா சாப்பிட்டு பார்க்கலாம், பாஸ்தா சாப்பிட்டு போகலாம். ஆனால் சாப்பாடோ நம்ம ரைஸோ ரசமோ எங்கேயாவது சாப்பிட்டு பார்த்தா தான் 10 நாள் டூர் போக முடியும். இல்லைனா அவங்களுக்கு அதே வந்து டூர் சாப்பிடாமையே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து அது உணர்ந்து பார்த்து வந்து இவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப தான் அந்த விஷயங்கள் நேராக போனதுனால அது சாத்தியம். இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்குது. அது உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் போத கொண்டு உங்களுக்கு போய் பார்க்குறோம். இந்த இடத்துல தான் பெரிய இடமா இருக்குது, இந்த இடத்துல தான் இவன் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியுது. மீதி சின்னதாக இருக்கும், சில இடத்துல சரியாக சர்வ் பண்ண மாட்டான். பேர் இருக்குது, ரிச் பேலஸ் மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட், ஆனால் ஃபுட்டு ஒஸ்ட்டாக இருக்குது. நாடு பேர் சொல்ல அதனால் தப்பு கிடையாது. அதனால் நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போகாமல் வேறு பேருக்கு ஒரு ஊருக்கு போகிறேன், வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், அங்கே பிரமாதமாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம ஆளுங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுறோம். சார் இன்றைக்கி வந்து தாய்லாந்துக்கு போனால் உல்லாசமாக இருக்கலாம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஆடெல்லாம் பார்க்குறோம்ல. நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டீங்க. தாய்லாந்து வந்து அப்போ வந்து இனிஷியலாக எல்லாரும் போகணும். அன்னைக்கு என்ன சார் சொல்லி இது மாதிரி கூப்பிடுவீங்க? அன்னைக்கு உள்ள மக்கள்கிட்ட வந்து தாய்லாந்து அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்னு. தாய்லாந்து வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சுற்றுலா புராதன இடங்கள் உடைய ஒரு பீச் மாதிரி, பட்டாயாவோ புக்கட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இருக்குது. ஒரு ஷோஸ், ஜேம்ஸ் பாண்ட் ஷோஸு, எலிஃபண்ட் ஷோஸ், அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஷோஸ் இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கல்ச்சர் ரிலேட்டட், புத்தர் ரிலேட்டட், ரிலீஜியஸ் ரிலேட்டடு, அந்த மாதிரி டூர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, பங்கி ஜம்ப் வேணுமா எல்லாமே, எல்லாருமே 2 நைட்டு 3 நைட்டோ பட்டாயா போயிட்டு வந்து நான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். உண்மையாலுமே என்னால் வந்து ஒரு 10லேருந்து 13 நாளைக்கு வந்து பேங்காக் பட்டாயா மட்டும் 13 நாளைக்கு காட்ட முடியும் என்னால். சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்போ அந்த பட்டாயா இது மாதிரிலாம் இருந்துச்சுங்களா? அப்போ இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஊர் தானே, அதே பட்டாயா. இப்போ வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா, சைட் சீயிங் பிளேஸ் அதே தான்,
நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்திருக்கு, நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 100 ரெஸ்டாரண்ட் இருக்கும். அப்போ ஒன்று கூட கிடையாது. இன்னைக்கு பேங்காக்லேயும் 100 ரெஸ்டாரண்ட் இருக்கு. இடங்கள் பில்டிங் அதே தான். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஷோஸு, சஃபாரி வேர்ல்டு மாதிரி இருக்க இடத்துல நிறைய ஷோஸ் வந்து அப்போ இல்லாததெல்லாம் இப்போ வந்திருக்கு. இன்னைக்கு பட்டாயா போற அப்படின்னாலே சரி என்ஜாய் பண்ண போற, ஏதோ ஒரு உல்லாசமா இருக்க போற அப்படின்ட்டு தோணுது இல்ல? அதாவது அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு? அன்னைக்கும் அப்படிதான். பட்டாயானா வந்து நைட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து பட்டாயம் மட்டும்தான் மக்கள் நினைக்கிறாங்க. உலகத்துல எனக்கு தெரிஞ்சு 70-80 நாடுல வந்து அந்த நைட் லைஃப்ங்கிற விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கும் நைட் லைஃப்னு கேட்டா ஒரு 4-5 இடத்த பேரை வந்து ஆம்ஸ்டர்டாமு இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சிட்டிஸ்ல வந்து நைட் லைஃப்லாம் இருக்கு. நம்ம வந்து ஃபேமிலியா ஒரு கப்புள் போறாங்க, ஒரு குழந்தைங்களோட போறாங்கன்னா, இதே நைட் லைஃப் இருக்கிற இடத்துல நைட் லைஃப் தவிர எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரான இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுன்றவங்களுக்கு அது தனி ஒரு டிவிஷன். பட் அதை தாண்டி பட்டாயன்னா சூப்பரான ஃபேமிலியோட, நான் வந்து என்னோட சன்லாம் வந்து குழந்தையா இருக்கிறப்ப கூட்டு போய், என்னோட தம்பி பொண்ணுலாம் வந்து 2 தடவை நான் வந்து கூட்டு போய், இப்போ சமீபத்தில் கூட என்னோட கிட்ஸ் எல்லாத்தையுமே பெண் குழந்தைங்களும் நான் வந்து பட்டாயாக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன். எப்படி பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம், எதை பார்க்குறோம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனால் மெயினாக அந்த ஊரோட நல்ல விஷயங்கள் என்னமோ அதை நம்ம கூட்டு போய் காட்டுறோம். நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு 100 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு இந்த டூர் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு உள்ள வந்த சரவணன் சார், இது பிக் மார்க்கெட் டூர் அப்படிங்கிறத என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு? எந்த வருஷம்? இல்லை, இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோரமில் இருந்துட்டு அங்கே சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து வரணும். அதாவது ஒரு ஃபோரம் வந்து எனக்கு திங்க் பிக் டூ கிரேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோரம் சொல்லி கொடுத்துச்சு. நான் அதில் நிறைய பங்கெடுத்து ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபோரம் வந்து உன் மார்க்கெட் என்ன, இந்த நீ செய்கிற தொழிலில் என்ன மார்க்கெட் இருக்குன்னு பாரு, அதில் நீ எங்கே இருக்குன்னு பாருன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த ஃபோரமே அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது. அப்போ நான் அப்போ வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறதா நினச்சேன். அப்போ வந்து நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் டூர் போகிறாங்க, எவ்வளோ கோடி டர்ன் ஆகுது, இந்தியா லெவலில் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 1% 0.0001000 அவ்வளோதான். சொல்லப்போனால் 0 தான் இருக்கிறேன்னு, அன்றைக்கி நம்ம 0வாக தான் இருக்கிறோங்கிறத அன்றைக்கி தான் தெரியும். அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா சார் இது? இப்போ வந்து நான் பார்த்த அன்றைக்கி சொல்கிறேன், நான் ஒரு 2013-14 பார்த்த அன்றைக்கே அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து 12.5 கோடி பேர் வந்து வெளிநாடு உள்நாட்டில் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 8 crores. 2019 8 கோடி கீழே இருக்கிற நம்பர் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. சென்ற ஆண்டு வந்து 12.5 கோடி பேர் ஒரே வருஷத்தில் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட்டு 80 நியூ ஏர்போர்ட் வரப்போகுது. என்னோட கால்குலேஷன் படி ஒரு 25 கோடி பேர் 2019 8 கோடி பேர் 2030 பார்த்தீங்கன்னா 25 கோடி பேர் இந்தியாவில் வந்து ஃப்ளைட்டில் போவாங்க. என்ன காரணம்? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றீங்க? இவ்வளவு பேர் இவ்வளவு மாறும் போகிறதுக்கு வந்து எக்கனாமிக் நல்லா இருக்கு. எல்லாரும் மாற்றங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் வந்துடுச்சு. முன்னாடி மீடியாஸ் இல்லைனால அவங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தெரியாது. இப்படிலாம் ஒரு விழா நடக்கும், இந்த ஊரில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி திருவிழா, பீர் திருவிழா, இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த இடங்களை பற்றி இதெல்லாம் படிக்கிறாங்க, வீடியோவாக பார்க்குறப்போ இதெல்லாம் நான் போய் பார்க்கணும். இப்போ ஸ்னோலேயே வந்து கட்டடங்கள் கட்டுற இடங்கள் வந்து நிறைய நாடுகள் நடக்குது. ஒரு வாரம் நடக்கும். இப்போ அதெல்லாம் வந்து படிக்கிறப்ப போகணுன்ற மக்களுக்கு வருது. ஃபஸ்ட்டு அது. 2வது பிஸ்னஸ். இப்போது வந்து அந்தந்த ஊர்லேயே தான் மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி. இப்போ வந்து எங்கே வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே போய் வேணால் விற்கலான்னு வந்தப்போ அதோடு சேர்த்து டூர் போகிறாங்க. இப்போ ஜெர்மனில் வந்து ஒரு ட்ரேட் ஃபேருக்கு போகிறாங்க. போகிறப்ப ஜெர்மன் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் ஸ்டால்லாம் பார்த்துட்டு டூரும் போகிறாங்க. இப்படியும் ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து வந்திருக்குது. அப்போ வந்து என்னன்னா பிஸ்னஸ்க்காக போகிற டூரு. இன்னொன்று வந்து ஃபேமிலி வந்து இப்போ முன்னாடி அமெரிக்காலாம் இருக்காங்க, நான் போக முடியாதுன்றது. இப்போ அமெரிக்காவுக்கு போய் அப்படியே டூரும் போகிறாங்க. எங்கெல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்களோ போயிட்டு அவங்களையும் பார்த்து டூர் போகணுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் வருது. ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சர் வந்து இது பெரிய மார்க்கெட்டாக வரப்போகுது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு குறைவாக தான் வெளிநாடுக்கு போயிருக்காங்க. 3 கோடி பேர் தான் போயிருந்தாங்க. இன்னைக்கு என்னோட நாலேஜ் படி 2030 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் போவாங்க டூர். நம்ம பாப்புலேஷனில் உலகத்தோட 3வது அல்லது 4வது இடத்துல நம்ம வெளிநாடு சுற்றுலா உலகத்திலே நம்ம இருக்க போகிறோம். இந்தியா வெளிநாடு சுற்றுலா மேற்கொள்றதுல உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரியது. எங்களுக்கெல்லாம் என்ன கேள்வினா, ஒரு சாமானியன் வந்து இன்னைக்கு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கூட போகாம வயது முதிர்வுனால இறந்துடுறான்.
அவங்களுடைய கனவு இருக்கும்ல, சின்ன சின்ன ஆசை, சிங்கப்பூருக்கோ மலேசியா, அதுக்கு உங்களை மாதிரி நிறுவனங்கள் என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு? இது மாதிரி சாமானியனும் டூர் போகலாம், வெளிநாடு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். நாங்க வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா ஒரு பட்ஜெட் சொல்லி அவங்க எப்படி சேமிக்கணுங்கிறத சொல்ல முடியும். இன்னொன்று வந்து டூரிசம் லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு நிறைய வங்கியில் இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்போ எங்களோட டைப்பும் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னால் வந்து இப்போ கட்ட முடியாது அப்படின்னாங்கன்னா எங்கள் கம்பெனியில் புக் பண்ணி அந்த பேங்க்கில் நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு மாதம் 3000 5000 கட்டினா கூட டூர் போயிட்டு வந்து மாதம் மாதம் கட்டினா கூட போதும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். ஸோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து 50,000 செலவு பண்ணலாம், ஒருத்தர் 5 லட்சமும் செலவு பண்ணுறோம். அவங்க வந்து அவங்களோட கனவுக்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு எவ்வளோ இருக்கோ நாங்கள் முன்னாடியே சொன்னோம்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் நிறைய பேர் என்னோட ட்ராவலில் வந்து பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் மட்டும் என்னோட 100 கண்ட்ரிக்கு வந்திருக்காரு. நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல மினிமமா ஒரு 50,000 இருந்தா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னென்ன கண்ட்ரிக்கு சார் போயிட்டு வரலாம்? 50,000 இருந்தால் வந்து இப்போ ஏஷியாவில் இருக்கிற பெரும்பாலும் நாட்டுக்கும் போகலாம். இப்போ மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பாலி, வியட்நாம், கம்போடியா, எந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரிக்கு தாராளமாக ஒரு 50,000 போகலாம். சில கண்ட்ரிக்கு பட்ஜெட்டில் போனால் 2 கண்ட்ரி சேர்த்து கூட 50,000 போகலாம். இது எவ்வளவு பேருக்கு? ஒரு ஆளுக்கா? ஒருத்தருக்கு சொல்ல ஒருத்தருக்கு தான் ஒருத்தருக்கு சொல்லும் 20,000 30,000 கூட போகலாம். பட் வந்து லிமிட்டடாக ஒரு சிட்டியை போய் ஒரு கோலாலம்பூர் போயிட்டு நான் வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஃப்ளைட்டு முன்னாடியே நம்ம 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு நான் ஒரு 25,000 செலவு பண்ணிட்டு போகணும்னு நினச்சாலும் போகலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ என்னென்னா பிளான் பண்ண முடியல, பண்ணால் திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆகிடுதுங்கிறதுனால லேட்டாக பிளான் பண்ணுறப்ப ஃப்ளைட் டிக்கெட்டு ஏறிடுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குரூப் டிக்கெட்டை முன்னாடியே பிளாக் பண்ணி வச்சோம். இப்போ அந்த ரேட் வந்து பர்மனெண்ட்டாக அந்த ரேட் டூருக்கு 10 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணால் கூட அதே ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியும். சரி, இன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணா கூட 2 லட்ச ரூபா செலவு பண்ணி டூருக்கு போயிருக்கியா, அப்படி என்னப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க பண்றது இல்ல? இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் டூர் கூப்பிட்டா மரத்தில் பணம் காய்க்குதா அப்படின்ற காலம் எல்லாம் இப்போ கிடையாது. எல்லாருமே போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இன்னொருத்தர் பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அவரும் டூர் போயிருப்பாங்க. டூர் வந்து எல்லாருமே போயிருக்கனால இன்னொருத்தர் போகிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அதில் 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொருத்தரை பார்த்து டூர் போகாதீங்க, செலவு பண்ணாதீங்க, செலவு பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் என்கரேஜ் தான் பண்ண போகணும். இல்லை 2 லட்ச ரூபாய்க்கே 2 லட்ச ரூபாவா அப்படின்றாங்க. ஆனால் எத்தனை லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து டூர் வந்து வர ரெடியாக இருக்காங்க? 50,000 25,000 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி கூட செலவு பண்ணலாம். ஒரு அண்டார்டிகா மாதிரி போகணுன்னா ஒரு 12-13 லட்ச ரூபா கூட செலவாகும். அண்டார்டிகாவில் என்னால் கப்பலில் போக முடியாது, எனக்கு வந்து இப்போ ஷிப்பு வந்து ஒத்துக்காது, உடல் ஒத்துக்காது அப்படின்னா ஃப்ளைட்டில் போய் 40 லட்சம் 50 லட்சம் கூட செலவு பண்ணணும். அண்டார்டிகா பண்ணுறீங்களா? அண்டார்டிகா வந்து நான் தான் ட்ராவல் பண்ணேன்னு சொன்னேன்ல, என்னோட கிளைண்ட் வந்து அண்டார்டிகா வந்து ஆக்சுவலாக நானே கூட்டிகிட்டு போயிருக்கேன். அண்டார்டிகா வந்து இல்லை, இப்போ உங்கள் டூர் அண்ட் ட்ராவல்ஸில் சர்வீஸ் கொடுக்கா? எங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து அண்டார்டிகா நானே கூப்பிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக 10 வருஷமாக எங்கள் டீம் கூப்பிட்டு போனாங்க. அண்டார்டிகாங்கிறதுனால நானே வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போனேன். உலகத்தோட கடைசி சிட்டி உசைவான்ற இடம் அர்ஜென்டினா நாட்டில் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் பயணம் பண்ணி இதுக்கு போனஸ் ஐரஸ்னு அர்ஜென்டினாவில் போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து உசைவா போய் அந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 மணி நேரம் நம்ம வந்து 3.5 நாள் பயணம் பண்ணி அண்டார்டிகாவோட சவுத் போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நம்ம லேண்ட் பண்ணோம். அந்த டூர் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நானும் போயிருக்கேன், அதுலேயும் பண்ணியிருக்கோம். ஒரு ஆளுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் நீங்கள் இப்போ உங்கள் டூர்ஸ் மூலியமாக போனால்? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஷிப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $8,000, அதாவது 8 லட்ச ரூபாயிலேருந்து இருக்குது. அதாவது அங்கே போய் லேண்ட் பண்ணுற கப்பலாக இருந்தா, இல்லை நான் லேண்ட் பண்ணல கப்பல் இருந்தே பார்க்கக்கூடிய டூர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபாயிலேருந்தே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ஒரு தடவை போய் காலை வைக்கணுன்றவங்களுக்காக நாங்கள் டூர் பண்ணுறதுனால அந்த டூர் வந்து $8,000 8 லட்ச ரூபாயிலேருந்து 10-12 லட்ச ரூபா வரைக்கும் கப்பல் மட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் 1 லட்ச ரூபா, விசா எடுக்கணும், அப்புறம் அதை ஒட்டி மற்ற டூர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்குறேன்னா அதுக்கு 10,000 50,000 அப்படி வந்து கூடும். என்ன பொறுத்தவரை 10 லட்சம் 13 லட்ச ரூபா அண்டார்டிகா போனால் செலவாகும். இத்தனை வருட பயணத்தில் கிராண்ட் ராயல் டூர்ஸ் கம்பெனி வந்து இது வந்து எங்களை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது, இல்லை எங்களுக்கு பயணம் வந்து இதை நோக்கி இருக்குது அப்படின்னா என்ன உங்களுடைய வெற்றி சொல்லுவீங்க? என்ன உங்களுடைய மன நிறைவாக சொல்லுவீங்க? மன நிறைவுனா மற்றவங்களை ஹாப்பி பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். இப்போ வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டூர் போனாவே ஹெல்த்து நல்லா இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபேமிலிஸாக வந்து ஹாப்பியாக பண்ணியிருக்கிறோம். பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆரம்பிக்கல இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலன்னா எங்கிட்ட பணம் இருந்தால் கூட நான் போயிருக்க முடியாது. அதுவும் அந்த 100 கண்ட்ரி போனவர் வந்து
அவர் ஒரு ரைட்டப்பே எழுதியிருக்கிறார். என்கிட்ட பணம் இருந்தாலும் கூட நீங்க இத்தனை கண்ட்ரிக்கு டூர் நடத்தலாம் என்னால போயிருக்க முடியாது. ஸோ இந்த ரீசன் காரணம் வந்து சரவணன் கிராண்ட் ராயல் டூர்ஸ்ன்னு போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. படிச்சு வந்து ஒரு அவங்களுக்கு இப்ப நானும் ஒய்ஃபு ஒரு 2, 3 பேரோட கூட இந்த கம்பெனி நடத்தியிருக்கலாம். பட் இவ்வளோ பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் நாட் எ ஸ்டாஃப்ஸ். அவங்களே எல்லாம் முடிவு பண்ணி ஒரு விஷயங்கள் செய்ற அளவுக்கு ஒரு அதிகாரத்த குடுத்து, இப்ப நான் வந்து இந்த கம்பெனில அவங்க இருந்தாலும் ஒரு ஓனரா அந்த இடத்துல அவங்க முடிவு பண்ற அளவுக்கு குடுத்துருக்கோம். இன்னைக்கு இத்தன ஃபேமிலி ஹேப்பியா வந்து வச்சிருக்கோம். என் கூட வந்தவங்கள ஹேப்பியா வச்சிருக்கோம். எங்களோட டீம் மெம்பரும் எல்லாம் ஹேப்பியா வச்சிருக்காங்க. இதுதான் என்னோட நானே எப்படி வரப்போறேன், என்னோட மு அடுத்த வேள சாப்பாட்டுக்கு நான் வந்து எப்படி சம்பாதிக்க போறேங்கிற காலத்துல, இன்னைக்கு வந்து நான் ஒரு பல பேருக்கு, பல குடும்பங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு. அதுவும் நல்ல லக்ஸூரியான வாய்ப்பு அளிச்சிருக்கு. நான் வந்து எப்படி வாழப் போறேங்கிறது, வாடகை வீட்லருந்து எப்படி சொந்த வீட்டுக்கு வரப்போறேன்னு நான் நெனச்ச காலத்துல, எங்களோட டீம் மெம்பர் சார் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார், வீடு கட்டணும்னு சொல்றப்ப, எவ்வளோ நான் ஆசைப்பட்டிருப்பேன். எப்படி ஒரு ஹேப்பியா இருப்பேன்னு நெனச்சு பாருங்க. என்னாலேயே பண்ண முடியாத விஷயத்த நான் உருவாக்கின ஒரு விஷயத்துல, நானும் என் ஒய்ஃபும் உருவாக்கின விஷயத்துல, இன்னைக்கு என்னோட டீம் மெம்பர் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஒரு பைக் வாங்குறேன். இந்த ஆஃபீஸ்ல என்னோட காஃபி பாய் பைக் புல்லட் வச்சிருக்காரு. காஃபி பாய் புல்லட் வச்சிருக்காரு. ஸோ அந்த மாரி ஒரு என்வாயர்மெண்ட்ட வந்து உருவாக்குறப்ப என்னன்னா, இவங்க மகிழ்ச்சியா இருந்தா தான், என் டீம் மெம்பர் மகிழ்ச்சியா இருந்தா தான், எங்க கஸ்டமர் மகிழ்ச்சி பண்ணுவாங்க. அவங்க வீட்ல, அவங்க பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு உள்ள ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா, சிரிக்கலாம். ஆனா அவங்க ஹேப்பினஸ் வந்து யாருக்கும் குடுக்க முடியாது. ஸோ அதனால எங்க டீம் மெம்பர் ஹேப்பியா இருக்காங்களான்னு ரேண்டமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இந்த டீம் மூலியமா எல்லாருமே அவங்க ரியலான ஹேப்பில இருக்காங்களா? ஏதாவது ஒரு ஒரு இதா இருந்துறக்கூடாதுங்கிறத நாங்க நாங்க பார்ப்போம். அந்த விதத்துல எல்லாருமே ஹேப்பியா வச்சிருக்கிறது, இது வந்து எனக்கு பெருசா மனநிறைவு குடுக்குது எனக்கு. உங்க கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்றதுன்னா என்ன ஒரு நாம்ஸ் வச்சிருக்கீங்க இது மாரி? ஒண்ணுமே இல்ல. சும்மா படிச்சா போதும். ஈவன் +2 படிச்சிருந்தா கூட எனக்கு வாய்ப்பு வேணும். நான் நல்லா இது பண்ணுவேன்னு சொன்னா கூட, ஏன்னா நானே ஒரு +2 படிச்சு நிரூபிச்சுட்டு, +2 படிச்சவன நான் ரிஜெக்ட் பண்ண முடியாது. நானே ஒரு ப்ரூஃப்ங்கிறப்ப இன்னொருத்தர கொண்டு வந்து அவன ட்ரெயின் பண்ணி நான் வந்து கொண்டு வர முடியும். நம்பிக்கையும், பேஷனும் இருந்தா யாரு உள்ள வந்தாலும் நாங்க எடுத்துட்டு அவங்களையும் சேர்த்து வளர்த்துவோம். சென்னை டூ கன்னியாகுமரி யாரு ஜாப் கேட்டாலும் எங்களுக்கு அங்கங்க வாய்ப்புகள் இருந்தா டெஃபினட்டா அவங்க ஹையர் பண்ணுவோம். எப்படி ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணுங்களா? எல்லாமே எங்க எங்க பேஜ் LinkedIn பேஜ் இருக்கு. எல்லாத்துலயுமே எங்களுடைய HR மேனேஜரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஈவன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துலயும் போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி இந்த ஊர்ல இருந்து நான் கேட்கிறேன்னு சொன்னா தே கேன் ஜாயின் கண்டிப்பா. ஈவன் அவங்க ஆரம்பிக்கணும்னா கூட நெறைய பேருக்கு நான் மென்டரா இருக்கேன். நெறைய சின்ன சின்ன டிராவல் ஏஜென்ட்க்கு நான் மென்டரா இருக்கேன். முகத்த பார்க்காத நெறைய ஊர்ல வந்து இருக்கிறவங்களுக்கு நான் மென்டரா இருக்கேன். என்னோட போட்டியாளர்கள் தான். ஆனா நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். சார் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒரு சின்ன வயசுல தாஜ்மஹால பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட ஒரு இளைஞர், இன்னைக்கு 80க்கும் மேற்பட்ட நாடுகள், 7 கண்டங்களுக்கும் போயிட்டீங்க. நெறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கீங்க. இது பெரிய மார்க்கெட்டு. உள்ள வாங்க. என்னால முடிஞ்ச உதவிகள நானும் பண்றேன் அப்படின்ட்டு இந்த ஒரு தாராள மனசோட நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க இன்னும் இந்த சுற்றுலா துறையில பல முன்னெடுப்புகள் எடுத்து, பல கட்ட நகர்வுகள சந்திச்சு வெற்றி அடைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. தேங்க் யூ.